ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஒரு நேர்மையான ஜட்ஜோட பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஆக்சிடென்ட்ல இறந்த பையனோட அப்பா பெரிய கேங்ஸ்டர். இதுல அந்த நேர்மையான ஜட்ஜு அவரோட பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்போ அப்படியே இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜட்ஜோட பையன் ஆக்சிடென்ட் பண்ணான்ல, அந்த சீனை திரும்பவும் காட்டுறாங்க. அவன் கூட 119க்கு கால் பண்ணியிருப்பான்ல, அப்போ அவனோட டயர் பஞ்சர் ஆயிருக்கும். அதோட அவன் வேற ரொம்ப பயத்தில் இருந்திருப்பானா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இவனோட காரில் தானே அந்த பைக் சொருகிட்டு நின்றுச்சு. ஒரு ரிவர்ஸ் எடுத்து அப்படி டர்ன் பண்ணிட்டு போயிட்டான். பைக்கும் கார்ல இருந்து விலகிருச்சு. அங்கேருந்து போனவே ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு தான் போயிருக்கான். ஆனால் வேற ஒரு ஹூடி எடுத்து அவனோட சட்டையில் உள்ள ரத்தம் தெரியாதபடி நல்லா மறைச்சு போட்டுக்கிட்டான். அப்போவும் அவனால் இருக்கவே முடியல. அவனுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறதுனால பஃப் அடிச்சுட்டே இருக்கான். அப்படியே காரை ரிப்பேர் பண்ணிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்போதான் இன்னொரு விஷயம் காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆன டான் பையன் ஃபோன் இவங்கிட்ட இருந்துச்சுல்ல, இன்னும் இவன் கையில தான் இருக்கு. இவன் வேற 119க்கு கால் பண்ணியிருந்தானா. இப்போ திரும்ப அவங்க கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு பயந்து போய் வந்துட்டு இருந்த வழியில் ஒரு குளம் இருக்கும், அதுக்குள்ளே தூக்கி போட்டுருறான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான். அவரும் அந்த ஃபோன் எதுக்காக தூக்கி போட்டேன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அங்கேருந்து ஓடிட மாட்டோமான்னு தோணுச்சு, பயத்தில் தான் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவரும் சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அவரும் ஒரு தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் காரை சரி பண்ண கொடுத்தான்ல, அதே ரிப்பேர் ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே அந்த ஓனர் டிவிலையுமே அந்த ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் பற்றி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ஓனர் கிட்ட போன ஜட்ஜும், எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா, அவன் நேற்றுக்கு இங்கே யார் கூடயோ கார் ரிப்பேர் பண்ணதுக்கு வந்திருக்கா, எனக்கு அதை பத்தின விஷயம் தெரிஞ்சிச்சு, இங்க சிசிடிவி இருந்தா பார்க்க முடியாமா அப்படின்னு நைஸா போய் சொல்லி பாக்குறாரு. நம்ம ஜட்ஜுக்கு தான் 50 வயசுக்கு மேல இருக்கும்ல. இந்த ஓனரும் பார்த்துட்டு லவ்வரா ஒய்ஃபான்னு கேட்கறான். இல்ல லவ்வர் தான் சொல்றாரு. ஆனாலுமே அந்த ஆளு சிசிடிவி கேமராலாம் காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனால் ஜட்ஜி பல்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை போட்டு கட்டிட்டு இருக்கான். அதே நேரம் ஜட்ஜோட காரை லீன்னு ஒருத்தன் தூக்கிட்டு போனான்ல, அவனுக்கு போகிற வழியிலே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அந்த அம்மா யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் ஒரு நல்ல ஜட்ஜுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதே அம்மா தான். அப்போ லீயோட ஒய்ஃப் தான் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த லீயோட குழந்தைங்கள அந்த பாட்டி தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. அதில் அந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ அப்படி திரும்ப ஜட்ஜுக்கு வந்தா அவங்க சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஜட்ஜு பையன் வந்ததெல்லாம் தெரியுது. ஆனால் இவரால் அந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் அந்த ஓனரும் திரும்ப வேற கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அதில் ஒரு கப்பிள் மாதிரி ஒருத்தவங்க வராங்க. ஜட்ஜு உடனே, இதை நான் பார்த்துக்கிறேன், இவன் யாருன்றதை மட்டும் நான் பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ஓனரும் ஜட்ஜு இப்படி பாவமாக பேசிட்டு அழுகிறத பார்த்துட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடறான். இதில் வேற அந்த ஓனர் நியூஸ் பார்த்துட்டு இருந்தான்ல, டானோட பையனே அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. சாதாரணமாக போலீஸ் பிடிச்சாங்கன்னா கூட அவனுக்கு இவ்வளோ தண்டனை கிடைக்காது, டானோட ஆளுங்க செதிலாக வெட்ட போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ஜட்ஜு வேற கேட்டுட்டே தான் இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் அவரோட பையன் வந்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே டெலிட் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இவருக்கு. இவர் ஒரு நேர்மையான ஆள் இல்ல, இருந்தாலும் பையனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வேலையை முடிச்சுட்டு காருக்கு வந்துட்டு, நீ அந்த டயர் மாத்திர பையன் கூட ஏதோ பேசிட்டு இருந்திருக்கியே, அது என்ன பேசுன? அவன் உன் சட்டையில இருந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டானா? அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நான் நல்லா மறைச்சிட்டு தான் நின்னேன், அவன் எல்லா டயரும் பழசாயிடுச்சு மாற்றணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஓனர் இருக்கார்ல, அவர் டயர் மாற்றி கொடுக்கல, வேற ஒரு பையன் மாற்றி கொடுத்துருந்துருக்கான் அங்கே வேலை பார்க்குறவன். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா, எங்கேயாவது போனியா, என்ன இருந்தாலும் சொல்லு, ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸை விட்டாலும் நீயும் தொலைஞ்ச நானும் தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவன் வேற எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னொன்று இருக்கு, நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் யார் எப்படி கேட்டாலும் இந்த விஷயத்தை பற்றி வாயவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாரு. அதே நேரம் அப்படியே அங்கே கட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பையனை கட்டுறாங்க. இவன் லீ இருக்கான்ல, அவனோட பையன் போல. அந்த லீக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. லீ வேற கால் பண்ணிட்டே இருக்க, இந்த பையனும் கட் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் லீ நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்து, என்னடா நினச்சிட்டு இருக்க, ஃபோன் பண்ணா இருக்க மாட்டியா, இதில் காசு இருக்கு பாட்டிக்கிட்ட கொடு, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். அப்புறம் அப்படியே திரும்ப ஜட்ஜுக்கு வந்தா ஜட்ஜ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஜட்ஜை நல்லா தெரியும் போல. அவங்களும் அவரை கூட்டிட்டு போய் தனியா பேச, என்னாச்சு நேத்தே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தீங்களா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட ஒய்ஃப் கார் நேற்று காணாமல் போயிடுச்சு, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா அந்த கார் தொலைஞ்சது எனக்கு சந்தோஷம் தான். அது என் ஒய்ஃபோட பழைய காரு. என் பையன் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தான். அவனால் அதுல இருந்து வெளியில வர முடியல. இப்ப கார் காணாமல் போனது நல்லதுன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனால் கார் போனதுலேருந்து இன்னும் அவன் சோகமாக இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, சரியாயிரும். ஆனால் அந்த கார் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா நீ வேற யார்கிட்டையும் சொல்லாத, என்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரோட மோட்டிவ் தெரியாமல் அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவர் ரொம்ப நல்ல ஜட்ஜி தானே, நம்ம தானே செய்வாங்க. அப்புறம் அப்படி திரும்ப அந்த லீயை தான் காட்டுறாங்க. இப்போவும் போகிற வழியில் லீயோட அம்மா திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கார் டயர் வேறு திரும்பவும் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தன் கறி வெட்டிட்டு இருந்தானே, லீக்கு வேலை கொடுத்தவன், அவன் ஃபோன் பண்ணி, இந்த காரை ஜாக்கிரதையாக நான் சொல்கிற அட்ரஸுக்கு கொண்டு போய் விட்டுரு, இடையில ஏதாவது தேவை
தேவையில்லாத வேலை பார்த்தா உன்னை குன்றும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அதே நேரம் பார்த்தா பின்னாடி போலீஸ்கார் இவனை ஃபாலோ பண்ணுது. ரெட் லைட்டை பார்க்காம டென்ஷனில் வந்திருப்பான் போல. இப்போ அப்படி லீயை ஓரம் கட்டி டிராஃபிக் போலீஸ் வந்து லைசன்ஸ்லாம் கேட்குறாங்க. இவனும் எடுத்து கொடுக்குறான். அப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் இந்த நம்பர் காரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவெல்லாம் கடந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சார் என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என் அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போகணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் பாவம் பார்த்து சரி போல லைசன்ஸ் கொடுக்குற நேரம் வாக்கி டாக்கில் அது திருடின கார் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் லீயை அரெஸ்ட் பண்ண போக அவன் அப்படியே அங்கே ஒரு கலவரம் பண்ணதில் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் அவன் மேலே அடிக்க வர அது இன்னொரு போலீஸ் மேலே பட இவன் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். ஆக மொத்தத்தில் கார் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆனால் லீ தப்பிச்சிட்டான். இப்போ அப்படி நைட் ஆகிடுச்சு. நம்ம ஜட்ஜு சமையல்லாம் ரெடி பண்ணி பையனையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரு. அவனும் ரொம்ப சோகமாக இறங்கி வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். அவன் இன்னும் அதுலேருந்து தெரியவே இல்லை, ரொம்ப சோகமாகவே தான் உட்காந்துருக்கான். நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடந்திருக்கான். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் என்னை மன்னிச்சிருங்க, என்னால் நீங்களும் தப்பு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவன் கண்ணிலலாம் தண்ணியாக வடியுது. இவரும் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்க அந்நேரம் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவங்க கிட்ட ஜட்ஜு காரை கண்டுபிடிச்சா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ தான் கார் கிடச்சிருச்சு, உங்கள் காரை கண்டுபிடிச்சாச்சு. ஒருத்தன் திருடிட்டு போன வழியில் 2 போலீஸ் ஆஃபீஸரை வேற அசால்ட் பண்ணியிருக்கான். அதனால இந்த கேஸை பற்றின கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. கார் டோ பண்ணுற ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அவர் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே இப்போ அங்கே போகிறாங்க. முன்னாடி ஒரு டென்ட் விழுந்திருக்கும்ல, அது இப்போதானே விழுந்துச்சு, அந்த ஒரு டென்ட் தான் இருக்கு, மற்றபடி அந்த லீவ் உங்கள் காரை வச்சு எதுவும் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் இது முன்னாடி விழுந்த டென்ட் தான், இப்போ விழுந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவர் ஜட்ஜா இருக்கிறதுனால அதுவும் ஒரு நேர்மையான ஜட்ஜ் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் காரை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் டயர் பஞ்சர் ஆகி போய் கிடக்குல்ல, இதுவும் டோ பண்ற ஆஃபீஸ் தானே, இங்க இருந்தே டோ பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் சொல்றாரு. அப்புறம் டோ பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்த நேரம் அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் டயர் கிட்ட பார்க்கும்போது ஏதோ ஒன்று அங்கே சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா டானோட பையன் பைக் ஆக்சிடென்ட் பண்ணால, அப்போ கூட பைக் கார்ல வந்து சொருகிருக்குமே, அதில் ஒரு சின்ன பார்ட் உடஞ்சி காருக்குள்ளே சொருகிட்டு இருந்திருக்கு. அதை இவர் கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கும் நேற்று நடந்த ஆக்சிடென்ட் பற்றி தான் ஞாபகம் வருது. அதனால இப்போ கொஞ்சம் விசாரணை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஜட்ஜை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்கள் கார் எப்போ காணாமல் போச்சு, எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்ற மாதிரி. 7ஆம் தேதி நைட் வரைக்கும் இருந்துச்சு, என் பையன் ஓட்டிட்டு வந்திருந்தான், ஆனால் 8ஆம் தேதி காலையில் நான் வேலைக்கு கிளம்பும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட நிறுத்தாம இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல ஒரு பைக்கோட பார்ட்டு, அது கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஆக்சிடென்ட்டான பைக்லேயும் ஒரு பார்ட் இப்படி தான் காணாமல் போயிருக்கு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்கன்னு டேரெக்டாகவே அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. ஆனால் ஜட்ஜு அதையும் சமாளிச்சிடுறாரு. இது என் ஒய்ஃபோட கார் இல்லை, பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகப்படுத்த வேணா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஒரு வேளை ஆக்சிடென்ட் கூட ஆயிருந்திருக்கலாம். அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் அதோட விடாமல் உங்கள் பையனையும் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இப்போவே விசாரிக்கணுன்றாங்க. ஜட்ஜும் சரின்னு சொல்லிடுறாரு. ஜட்ஜு, இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் 3 பேர் சேர்ந்து ஜட்ஜோட வீட்டுக்கு போறாங்க. உள்ள போனவனவே பையன் மேலதான் இருப்பான், நீங்க உட்காருங்க நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா அவனோட ரூமுக்கு தான் போறாரு. அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்னு. எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டா நான் ஜன்னல் வழியா பாசம் பாடுற மாதிரி சொல்றான். அப்புறம் அவரும் காரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பைக்ல இருந்த பார்ட் வேற கார்ல கிடைச்சிருந்திருக்கு, அதனால நீ எப்படி கேட்டாலும் 2 நாளைக்கு முன்னாடி கார் தொலைஞ்சிச்சுன்றது தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த லீ மேல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அசால்ட் பண்ண கேஸும் ஆயிடுச்சுல்ல, அதையும் சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேச அந்த இன்ஸ்பெக்டரும் நீங்கள் காரை கடைசியாக எப்போ ஓட்டினீங்க என்னதுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு இவன் ஏப்ரல் 7ஆம் தேதி நான் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன், 8ஆம் தேதி காலையில் எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பும்போது கார் இல்லை, நான் அப்பா தான் பாட்டியோட வீட்டில் கொண்டு விட்டுருப்பாரோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் அப்பா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கார் காணாமல் போனதே எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கேட்குறாங்க. கல்பிட் கார் சாவி யூஸ் பண்ணியிருக்கான், அந்த சாவி எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி. ஆனால் பையனும் நல்லாவே சமாளிக்கிறான், எப்போவுமே காரோட ஸ்பேர் கீ காருக்குள்ளே தான் இருக்கும், அதனால அவனுக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல சரி ஸ்பேர் கீ அங்கே இருக்கணும் அவனுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாங்க. ஒருவேளை அவன் காரை திருடுறதுக்கு வந்திருக்க மாட்டான், உள்ள ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கறதுக்காக திருடி இருப்பான், சாவி இருந்திருக்கும், அதனால அதை எடுத்திருப்பான் அப்படின்னு நல்லா ஜட்ஜு பையனும் சமாளிக்கிறான். ஜட்ஜுக்கு கொஞ்சம் அல்லாதான் இருக்கு, எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. ஆனால் ஜட்ஜு பையன்றதுனால இன்ஸ்பெக்டரோ இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரோ அவங்க மேலே அந்த அளவுக்கு சந்தேகப்படல. அப்படி இன்னொரு பக்கம் டான் பையனோட உடம்பை எரிக்கிறதுக்கு கொண்டுட்டாங்க. அவன் அம்மாலாம் அதை பார்த்து கதறி கதறி அழுகுறாங்க. டான் கண்ணெல்லாம் தண்ணி தான் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. தங்கச்சும் பாவம் பயங்கரமா அழுகுறா. அந்த அண்ணக்காரன் தான் என்ன மனநிலைமையில இருக்கான்றதே தெரியல. இப்ப அப்படியே அந்த பையனை எரிச்சிட்டாங்க. டான் ஒய்ஃப்க்குலாம் ரொம்ப கோவம். 1/2 மணி நேரம் அவன் உயிருக்கு போராடி இருக்கான், அவனுக்கு லேசா சின்ன அடிபட்டாலே தாங்க மாட்டான்,
அரை மணி நேரம் அவன் எலும்பெல்லாம் உடஞ்சி எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு மேலும் மேலும் கோவம் வருது. இவங்களுக்கு இப்போ முக்கியமான கோவமே என்னன்னா, அவன் உயிருக்கு போராடி இருக்கான். ஆக்சிடென்ட் ஆனோடனே அவனை குழந்தை சேர்த்துருந்தா அவன் பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு அதுதான் இப்போ ரொம்ப பயங்கர கோவமாக இருக்குது இவங்களுக்குள்ள. இப்போ அப்படி சாம்பலை எடுத்துகிட்டு வந்து இந்த மெமரியல் ஹால் இருக்குல்ல அதில் கொண்டு வைக்கிறாங்க. டானோட அப்பா அவனுக்கு சின்ன வயசில் பால் பல்லு விழுந்திருக்கும்ல, அதில் ஒரு பல்ல பத்திரமா வச்சுருந்துருக்காரு. நீ சின்ன வயசில் இது விழவே மாட்டேக்குன்னு சொல்லிட்டு இருப்ப, நான் இதுக்காக கூட உன்னை ஒரு அடி அடிச்சேனே, அப்புறம் நீ விழுந்ததுக்கப்புறம் இந்தாங்கப்பா இதுக்காக தானே நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, பாருங்க உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி எனக்கு கொண்டாந்து கொடுத்த, இப்போ நான் அதே உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க அப்படியே மெமரியல் ஹாலில் இருந்து காரில் வெளியில் வந்துட்டு இருக்க சுற்றி ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் தான் அப்படியே அலமோதுது. எல்லாருக்குமே இவங்க ஒரு உயிரை பறி கொடுத்துருக்காங்க, வருத்தமாக இருப்பாங்கன்ற எண்ணமே இல்லை. இப்படி உங்கள் வாரிசு இறந்து போச்சு, அடுத்து உங்கள் கம்பெனி நிலைமை என்ன ஆகும், இது உங்கள் எதிரிகளோட செயலா, அதை அவங்க பழி வாங்குறதுக்கு பண்ணதா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. யாரும் பதில் சொல்கிற நிலமையிலே இல்லை. அப்புறம் அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு வர இந்த மூத்தவன் டான் கிட்ட வந்து, நான் தம்பி இப்படி பண்ணவனை கண்டுபிடிச்சி பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், டான் இருந்துட்டு நீ ஒன்றும் செய்வனா யூஎஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் கேட்குற பையன் மாதிரிலாம் தெரியல, அப்படியே அங்கேருந்து ஆங்காரத்தில் கிளம்புறான். அவரும் அதை பார்த்துட்டே சிகரெட் குடிச்சிட்டு இருக்க, அப்போ டானோட ஒய்ஃப் அங்கே வந்து, நம்ம புள்ள அரை மணி நேரமாக உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கான், அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு சின்ன அடிப்பட்டாலே தாங்க மாட்டான், ஆனால் அவன் எலும்பெல்லாம் உடஞ்சி ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்கான், எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பான், அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஆனால் டான் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்க இவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகுது. நீங்கள்லாம் என்ன அப்பா உங்கள் பையனை இப்படி ஆக்கியிருக்காங்க, உங்களுக்கு கோவமே வரலையா, ஏதாவது வாயை திறந்து பேசுங்க, அவனை பிடிச்சி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷத்தில் கத்துறாங்க. என்னால் முடியலை, எனக்கு கோவமே வரமாட்டேக்கு, என் கோவத்தை தாண்டி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு கோவப்படுறதே நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இனிமேல் தான் இவரோட ரிவெஞ்சே ஸ்டார்ட்டு. காரில் போகிற வழியில் யாருக்கோ ஃபோன் பண்ணி, அவன் தான் நம்ப தகுந்தமான ஆள், அவனை நாளைக்கு காலையிலக்குள்ளே என்ன வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே காரில் போகிறப்பவே அந்த 119 ரெக்கார்டிங் இருந்துச்சுல அதை ப்ளே பண்ணி கேட்குறாரு. அப்போ அந்த டிரைவரும், உங்கள் பையன் கடைசி நேரத்தில் ரொம்ப வலி அனுபவிச்சிருக்கான், மூச்சு விட கூட சிரமப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போதான் இவர் சொல்கிறாரு, இது என் பையன்ல வேற யாரோட மூச்சோ, அதுவும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரு போலயே. இவர் அங்கேருந்து அந்த டோ ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. அங்கே ஜட்ஜ் ஒய்ஃபோட கார் நின்றுச்சுல, அதில் வேற அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இதை பற்றி சொல்லியிருப்பார் போல. இப்போ நான் அதை தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஹெட்லைட்லாம் ஜட்ஜ் மாற்றிருப்பார்ல, அது பார்க்கும்போதே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல. இந்த போலீஸ் ஆஃபீஸரும், இங்கே பாருங்க இந்த ஹெட்லைட்டெல்லாம் வேற மாற்றிருக்காங்க, இது பழைய மாடல், அதே மாடலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லீ தான் கல்பிரிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டானும் நாளை காலையிலக்குள்ளே அந்த லீயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அந்த மூத்தவன் இருக்கான்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மூத்தவன் தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பான் போல. இவனை பார்த்தா வருத்தத்தில் இருக்கிற மாதிரியே இல்லை, 2 பொண்ணுங்க கூட செம்ம ஜாலியாக இருந்திருப்பான் போல அந்நேரம் தான். இப்போ இந்த டானோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செக்ரட்டரி வந்து இப்போ இவ்வளோ தூரம் சேகரிச்சிருக்காங்கல்ல டீட்டெயில்ஸ், இதை பற்றி சொல்லி அந்த லீயை பற்றியும் சொல்ல, இந்த அம்மாக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. சாதாரண ஒரு ஆள், ஒரு பிச்சைக்கார பையன் என் பையனை கொண்டிருக்கானா அப்படி இப்படின்னு அந்த லீயை கொஞ்சம் மரியாதை இல்லாமல் திட்டிட்டு அவனை எப்படியாவது கொல்லணுன்ற மாதிரி கதறி கதறி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கச்சிக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஃபேமிலியிலே அந்த ஒரு பொண்ணு தான் ரொம்ப சாந்தமான பொண்ணு போல. இங்க கட் பண்ணா இப்ப லீ தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு ஃபார்ம் ஆயிருக்கா. அதை அப்படியே பிடிச்சிட்டே போய் லேடி பாஸ்னு ஒருத்தவங்க கிட்ட மூத்தவன் பேசிட்டு போனானா, அந்த லேடி பாஸோட கேங்ல வேலை செய்யறவன் தான் லீன் டான் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அவங்கள கூப்பிட்டு லீயை பத்தி விசாரிக்க, அந்த லேடியும் அவன் என்னோட ஆளுன்னு சொல்லிட முடியாது, ஆனா இல்லன்னு சொல்லிட முடியாது, அப்பப்ப எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவோம், தேவையில்லாம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு இந்த லேடி பாஸ் மேலாம் எதுவும் சந்தேகம் இல்லை, நீ தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்க மாட்டேன், ஆனா ஏதாவது உண்மையை மறைச்ச அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லேடி பாஸும், என்னால உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்த்தா 10-12 கார் அங்க நிக்குது. அப்படியே வரிசையா அடியாளுக்கு தான் நிக்கிறானுங்க. அப்படியே அந்த லேடி பாஸ் மூஞ்சில எதையுமே காட்டிக்காம அங்கிருந்து கிளம்புது. கார்ல போறப்பதான் இந்த லேடி பாஸோட அசிஸ்டன்ட்டும் அந்த அரசியல்வாதி கால் பண்ணாரு, அவர் தான் அந்த காரை ஏதாவது பண்ணணும்னு சொன்னாரு, அந்த கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கும் போல அப்படின்னு சொல்ல, லேடி பாஸ்க்கெல்லாம் செம்ம ஷாக்கு. டே இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியாரா அப்படின்னு கத்த, 8ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 8ஆம் தேதி சாயந்தரம் அந்த அரசியல்வாதி போன் பண்ணி அந்த காரை இல்லாம பண்ணணும்னு சொன்னாரு, அந்த ஆக்சிடென்ட் 8ஆம் தேதி காலையில நடந்திருக்கு, அந்த கார் ஜட்ஜோட ஒய்ஃபோடது, அப்ப கண்டிப்பா இந்த கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். உடனே லேடி பாஸும் அந்த
அரசியல்வாதி கால் பண்ணி நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் சொல்ல அரசியல்வாதிக்கும் ஒன்றும் தெரியாதுல்ல. அவரே கொஞ்சம் ஷாக்கா என்னது உண்மையா அப்படின்னு அவரும் ஷாக் ஆகிட்டே அவரோட ரூமுக்கு போக அங்கே பார்த்தா ஜட்ஜி ஆல்ரெடி அங்கே தான் நிற்கிறாரு. என்னதான் நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல இந்த ஜட்ஜு கிடுகிடுன்னு நடுங்கி போய் ஒரு சிகரெட்டை வாங்கி அப்படியே அடிச்சுட்டு அந்த ஆக்சிடென்ட் தெரியாமல் நடந்துருச்சு, அது டானோட பையன் தெரிஞ்சோடனே எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, நான் அங்கேருந்து வந்துட்டேன், நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு சொல்லி பையனை காப்பாற்றுறதுக்காக பழியை இவர் ஏற்றுக்கிறாரு. இந்த சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்குவேன், ஆனால் அந்த டானு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அரசியல்வாதிக்குமே பயன்தான், இந்த விஷயத்தில் நம்ம பேர் அடிப்பட்டா நம்மளும் ஒழிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இப்போ வேற லீனு ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்க, அவன் இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி ஏரியா பேரெல்லாம் சொல்கிறாரு. அவன் மட்டும் மாட்டினா நீ மட்டும் இல்லை நானும் ஒழிஞ்சேன் என்னையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பயத்தில் தான் இருக்காரு. அப்போ அரசியல்வாதி ஜட்ஜுக்கிட்ட நான் ஒன்று சொன்னா செய்வியா அப்படின்னு கேட்க இவரும் நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னால் முடிஞ்சதுன்னா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசியல்வாதி என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா லீ மேலே இப்போ பழி விழுந்திருக்குல்ல அதை அப்படியே வச்சுட்டு அவனுக்கு லம்பா ஒரு பணத்தை கொடுத்து அவனை கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது அனுப்பிட்டா இப்போ இந்த பிரச்சனையில நம்ம தலை தப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜட்ஜி இதெல்லாம் கேட்டுட்டு என்ன யோசிச்சாரோ தெரியல, ஆனால் அந்த லீன்ற பேரை கேட்டோடனே அவருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ஞாபகம் வந்திருக்கும். உடனே அவரோட ஆஃபீஸில் வந்து அந்த பேரில் ஏதாவது ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணி டானோட பொண்ணை காட்டுறாங்க. அவன் அண்ணனோட மெமரியில் இடத்துக்கு போய் அவன் டேபிளில் வச்சிருப்பான்ல சில முக்கியமான அவனுக்கு பிடிச்ச திங்ஸு அதெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் உனக்கு பிடிச்ச திங்ஸு நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகை அடக்க முடியாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறா. படியில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்க அவளுக்கு அழுகெல்லாம் தாங்கவே இல்லை, நடக்கவே முடியல, அப்படியே நிற்கிறா. அப்போ பார்த்து ஜட்ஜோட பையன் அந்த வழியாக வரான். வந்தவன் இவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான்றதை பார்த்துட்டு அவன் கையில் இருந்த கர்ச்சிஃபை கிட்ட கொடுக்குறான். அவளும் அந்த கர்ச்சிஃபை வாங்கிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே நைட் ஆயிடுச்சு. லீயோட அம்மா அவங்களோட பேத்தியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த கண்டெய்னர் வீடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜி வேற இவங்களை பற்றி தேடிட்டு இருந்தார்ல, கண்டுபிடிச்சிட்டாரு போல. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அரசியல்வாதி வேற சொன்னார்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களை காக்குலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பாட்டி வேற இவர நல்ல ஜட்ஜுலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்புறம் அப்படியே அந்த பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா ஏதோ உங்களுக்கு லீக் ஆகிறது மாதிரி ஸ்மெல் வருது. கேஸ் லீக் ஆகிருக்கு போல. அது தெரியாமல் சுவிட்சை போட டமால்னு அந்த இடமே வெடிச்சிருச்சு. இதை வேற ஜட்ஜு தள்ளி இருந்து பார்த்துட்டு தானே இருந்தாரு. வேக வேகமாக கார்லேருந்து இறங்கி வந்து அவரோட கோட்டை கழட்டி அந்த பாட்டியோட உடம்புல உள்ள நெருப்பு அணைக்கலான்னு பார்க்குறாரு. அந்த பாட்டி வேற உள்ள பேத்தி இருக்கால அவளோட பேரை சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வாங்கிட்டாங்க. இவரு என்ன செய்யன்னு பதறி போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு 2 எட்டு தான் எடுத்து வைக்கிறாரு. அதுக்குள்ளே திரும்ப மறுபடியும் ஏதோ வெடிக்குது. உள்ளே இந்த கேஸ் தான் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதை பார்த்து அப்படியே ஜட்ஜு அதிர்ச்சியில் நிற்கிறாரு. அப்படியே எபிசோட் முடியுது. இந்த வேலையை யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லீ என்ன செய்ய போகிறான், அதுக்கப்புறம் ஜட்ஜோட பையன் மாட்டினானா, டான் அவனை என்ன பண்ண போகிறாருன்றதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.